அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஒரு விசை கூட மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பல மாதங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மிக நேர்த்தியானது, ஒரு உன்னதமான விஷயங்கள். எந்த ஓமையும் யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்காது. நிறைய அற்புதங்கள் கிடையாது. ஒரு 7 வித அற்புதங்கள் என்று சொல்லுவதை விட அடையாளங்கள், சைன் என்பதை வார்த்தை பயன்படுத்தியிருக்கார். அடையாளம் என்று சொல்லும் பொழுது அவரை கிறிஸ்து தன்னை ஆண்டவராக காண்பிக்கக்கூடியவைகளை யோவான் எழுதியிருக்கார். எழுதப்பட்ட புஸ்தகங்களில் கடைசியாக எழுதின புஸ்தகம் யோவான் எழுதின சுவிசேஷம். மிகுந்த ஒரு முதிர் வயதுள்ளவராக இருக்கையில் யோவான் அவர்கள் இந்த புஸ்தகத்தை எழுதினார்கள். ரொம்ப மிக முக்கியமானது. பொதுவாகவே நிறைய நேரங்களில் நம்மை அறியாமல் ஒருமையில் நம்ம பேசிடுவோம். அவங்களெல்லாம் ஒருமையில் பேசக்கூடாது, மிக தவறான ஒன்று. அவர் என்று சொல்லி பேசுவது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏனென்றால் அவர்கள் வயது வித்தியாசத்தில் முதிர்ந்தவர்கள், அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இருந்தவர்கள் அவர்கள். எனவே யோவான் அற்புதமான ஒரு மனிதர். பல அனுபவங்கள் அவருக்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பிறகு பல பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இரத்த சாட்சிகளாய் மரித்து கொண்டிருக்க ஒரு சூழ்நிலை அவருக்கும் மரிக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைத்தது. அவருக்கு மிக கொடுமையான தண்டனைகள் கிடைத்தது. பல ரோம அரசர்கள் மாறும்பொழுது, டொமிஷியன் என்கிற ஒரு மன்னர் வரும்பொழுது கொடூரமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் யோவானுக்கு இருந்தது. பிறகுதான் அவர் நாடு கடத்தப்பட்டார். பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு, அங்கன்னா பார்த்தோம்னா பத்மு தீவுனா எப்படி இருக்குன்னா சுற்றி கடலை தான் இருக்கும், தப்பிச்செல்லாம் போக முடியாது. வேலை செய்வதற்கு இந்த வணிக கப்பல்கள்லாம் வர வேலை செய்வதற்கு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அங்கேருந்து கடவுள் அவரை காப்பாற்றி எபேசு பட்டணத்துக்கு வந்து எபேசில் சபைகள் நிறுவி பிறகுதான் இந்த புஸ்தகத்தை எழுதினதாக அதிகமான வேத வல்லுநர்கள் நம்பக்கூடிய ஒன்று. சிலர் சொல்லுவாங்க இவர் பத்மு தீவிலே தான் எல்லாத்தையும் எழுதினார். பத்மு தீவில் எழுதுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. அங்கே உணவுக்கே தட்டுப்பாடு. அங்கே என்ன எழுத முடியும்? அங்கே எழுதுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எனவே எபேசுக்கு வந்த பிறகுதான், எபேசில் இருக்கும்பொழுது தான் எல்லாவற்றையும் எழுதினார். நல்ல ஒரு மரணம். 12 அப்போஸ்தலர்களிலே நல்ல ஒரு இயற்கையான மரணம் அடைந்தவர் யோவான் மாத்திரம்தான். மீதி பேரெல்லாம் ஒருவன் வந்து ஞான்று கொண்டு செத்தான். மீதி பேரெல்லாம் மிக கொடூரமாக மரணத்தை அனுபவித்தார்கள். இது இயேசு சொன்ன வார்த்தை தான், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சில புஸ்தகத்தில் கீவேர்டுன்னு சொல்லுவோம்ல, அது நான் படித்த கீவேர்டு என்னென்னா, அப்போஸ்தலர் 1:8 மறக்கவே கூடாது. இதெல்லாம் வசனமாக எழுதி வைங்க, வாக்குத்தத்த வசனமாக எழுதி வைங்க. நமக்கு ஒரு ஐடியா இருக்குது சபையில் இந்த மாதிரி வசனங்கள்லாம் எழுதணுன்ட்டு. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எதுவரைக்கும்? பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தை நீங்கள் கிரேக்க மொழிக்கு போவீங்கன்னா மார்டியர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. மார்டியர்ஸ்ன்ற வார்த்தையில் தான் மார்டியர்னு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியான விளக்கம் கொடுக்கணும்னா, தான் நம்புகிற ஒன்றுக்காக, தான் ஏற்றுக்கொண்ட ஒன்றுக்காக தன்னையே பலியாய் கொடுப்பது. அதுதான் அந்த எழுத்துடைய அர்த்தம். தான் நம்புகிற ஒன்றுக்காக அல்லது தான் ஏற்றுக்கொண்ட, தான் பற்றி கொண்ட ஒன்றுக்காக தன்னையே பலியாய் கொடுப்பது. அப்படிதான் மரித்தார்கள். இயேசு அதுதான் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் எது வரைக்கும்? நீங்கள் சாகிற வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இந்த மாதிரி மூல மொழிக்கு போனால் தான் நமக்கு தெரியும். சில மொழிகளுக்கு போனால் தான். லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினார். லூக்கா புஸ்தகத்தையும் லூக்கா தான் எழுதினார். அவர் ஒரு கிரேக்கர். பிறகு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாம் சரித்திரத்தை எழுதினார். பிறகு சீஷருடைய சரித்திரத்தை எழுதினார். முதலாவது இயேசுடைய சரித்திரம் எழுதினார். பிறகு யாருடைய சரித்திரத்தை எழுதினார்? சீஷருடைய சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். சீஷருடைய சரித்திரம் என்று சொல்லும் பொழுது
அதில் மிக முக்கியமானவர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். பெலன் அப்படின்னும் போது அந்த பெலன் எதற்கு இருக்குன்னா சாட்சியை வாழ்வதற்கு. அல்லேலூயா. அப்படி வாழும்பொழுது மரித்தார்கள். அதில் யோவான் அவர்கள் மாத்திரம் ஒரு நல்ல இயற்கையான மரணம், முதிர் வயதில் 90 வயசுக்கு மேற்பட்டு தான் அவர் மரித்திருக்கிறார். அவர் எழுதின இந்த யோவான் சுவிசேஷத்தில் நிறைய போதனைகள், நாம் பல போதனைகளை படிச்சிருக்கோம், எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் தெரியும். இப்போ கடந்த ஒரு 3-4 வாரமாக யோவான் 14ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்துக்கிட்டு வந்தோம். நிறைய விஷயங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகணும்னு ஏன் சொல்கிறார் நமக்கு தெரியணும், இல்லை அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் கலங்க வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம். அப்போ கலங்க வேண்டான்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். மக்களுடைய மனம் ஒரு மாதிரி கலக்கத்தில் இருந்திருக்குது, பிரச்சனையில் இருந்திருக்குது. அதையெல்லாம் அவர் சரி செய்யும்படிக்கு வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுகிறார், அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். தொடர்ந்து நாம் இன்னைக்கு 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பிரசங்களை இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பிரசங்களை கேட்டிருப்பீங்க. பட் அதில் ஏன் சொல்லுகிறார், யாருக்கிட்ட இதை பேசிகிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். 11 அப்போஸ்தலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். இதை 11 அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறார்கள். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து போயிட்டார். தெருவு அங்கே போஜனம் முடிஞ்சிச்சு, அதான் பஸ்காவுடைய போஜனம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்ட பிறகு இது நடக்கக்கூடிய கதை. இரவில் இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டு போக போகிறாங்க. அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய விஷயங்கள். லாஸ்ட் அதிகாரத்தை டைம் ஆகிடுச்சு போகலான்னும் போது போனாங்களா, கிளம்புனாலும் திரும்ப அங்கே பேசிகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 11 வசனங்களை வாசியுங்கள் பொறுமையாக. நாம் 1-2 வசனங்களை வாசித்தோம்னா அதோட கோர்வை தெரியாது, என்ன பேசிக்கிட்டு வராருன்றது. அந்த ஒரு பகுதியாக நம்ம வாசித்தா தான் இவர் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு வராருன்னு தெரியும். சாதாரணமான போதனைகள் அல்ல. அந்த 11 அப்போஸ்தலர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயேசுவுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி இடத்துல நின்று கிரியை செய்தாரோ அதே காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். இதனால தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கார். ஏதோ பஸ்கா முடிஞ்சிடுச்சு, சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், எப்படியோ சிலுவையில் அறையப்பட போகிறோம் அடுத்த நாள், அதனால் ஓய்வு எடுப்போம்லாம் சொல்லலை. கடைசி நிமிஷம் வரைக்கும் சீஷர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சில மனிதர்களிடத்தில் இந்த ஒரு பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். பேசக்கூடிய பழக்கமே இல்லாமல் போனது காரணம் என்னென்னா, ஏதோ ஒன்று அவங்களை ஆட்கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு சிந்தனை ஆட்கொண்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இப்போ அந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த சம்பாஷணை என்பதே இல்லாமல் போயிடும் பாருங்கள். இவருக்கு இருந்து ஒரே ஒரு நோக்கம், தான் எதற்காக வந்தோம், என்ன செய்ய போகிறோம், அடுத்தது தான் விட்டு போகக்கூடிய அப்போஸ்தலர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. எனவே கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். 11 அப்போஸ்தலத்தில் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வராரு. அந்த உறவை பற்றி பேசுகிறார். நீங்கள் தனியாக இருக்க போகிறதில்லை, நான் கூட இருப்பேன், பரிசுத்தாவினர் கூட இருப்பார். பரிசுத்தாவினர் கூட இருப்பது நோக்கம், நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேனோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும், நீங்கள் சோர்ந்து போயிட மாட்டீங்க. இதெல்லாமே சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரன். 5ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், நானே திராட்சை செடி. இந்த வார்த்தை ஒரு அழுத்த திருத்தமாக ரொம்ப ஆழமாக சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னா ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்பதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வரணும். அந்த முதல் வசனத்தில் நம்ம ஒரு கேள்வி வரணும். நானே திராட்சை செடின்னும் போது, அப்போ திராட்சை செடின்னும் போது யாரை உருவகப்படுத்தி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியணும். இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு உருவகப்படுத்தி சொல்லுகிறார். அவர் நானே திராட்சை செடினா ஒரு மரம் போல் நம்ம சித்தரிக்க முடியாது. பிதா என் தோட்டக்காரரும் தோட்டத்தில் பிதா ஏதோ நின்றுக்கிட்டு வேலை வாங்குற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இவையெல்லாம் உருவகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அப்போ உருவகமாய் சொல்லும் பொழுது எதை பற்றி பேசுகிறார், யாரை பற்றி பேசுகிறார் என்கிற கேள்வி நமக்கு வரணும். திராட்சை செடி அப்படின்னும் பொழுது
பழைய ஏற்பாட்டில் திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலருக்கு உருவமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அது. ஒலிவ மர கன்று, திராட்சை செடி இதெல்லாம் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. 1-2 வசனங்களை வாசிடலாம். எடுத்து வாசிங்க. ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்னொருத்தர் எரேமியா 2:21 வாசிங்க. இஸ்ரவேல் என்ன திராட்சை செடி? பலன் கொடுக்கக்கூடிய திராட்சை செடி இல்லை, பலனற்ற திராட்சை செடியாக மாறிடுச்சு. எரேமியா 2:21 வாசிங்க பார்க்கலாம். போதும். எப்படி எவ்வளோ வர்ணனையாக சொல்கிறார் பார். இஸ்ரவேல் மக்களை எப்படிப்பட்ட திராட்சை செடியாகுங்க? முதல்ல இருந்து வாசிங்க. நற்குல, அதாவது மிக சிறந்த ஒரு திராட்சை செடியாக. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2-7 வரலும் பொறுமையாக வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யார்தான்? நிறைய நீங்கள் ஏசாயா, எரேமியா இது தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிங்கன்னா இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் வம்சத்துக்கு உருவகமாக சொல்லப்பட்டதான் திராட்சை, திராட்சை செடி அல்லது திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவர்களை எந்த அளவுக்கு கடவுள் பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு பராமரித்தார், எந்த அளவுக்கு அவளை பாதுகாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்தார். ஆனால் அவர்களோ யாரை புரிந்து கொள்ளவில்லை? கடவுளை புரிந்து கொள்ளவில்லை. விக்கிரக ஆராதனை என்பது என்ன? விக்கிரக ஆராதனை என்பது கடவுளுக்கு பதிலாக அல்ல, கடவுளை தவறாய் புரிந்து கொள்வது தான் விக்கிரக ஆராதனை. கடவுளை சரியாய் புரிந்து கொள்ளாமல் போய் ஒரு தனக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்குகிறார், அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை கடவுள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ, எந்த வழியிலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்கள் இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு வந்தபொழுது கடவுளுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், எண்ணில் அடங்காதவைகள், அற்புதமான காரியங்களை செய்தார். நேரடியாக தன்னை வெளிப்படுத்தினார். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மன்னாவினால் போஷிக்கப்பட்டு, காடையினால் போஷிக்கப்பட்டு அவர்கள் நடந்து கொண்டு வரும்பொழுது செருப்பு கூட தேஞ்சு போகலையா? எத்தனை வருஷம் தேஞ்சு போகலை? 40 வருஷமாய் போட்டு கொண்டிருக்க காலணிகள் கூட தேய்ந்து போகவில்லை. எதெல்லாம் கேட்டாங்களோ எல்லாமே கிடைச்சது. ஆனால் கடவுளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பேற்பட்ட ஜனக்கூட்டத்துக்கு தான் சொல்றார், அவர்கள் நற்குல திராட்சை செடி, பாதுகாக்கப்பட்ட ஒரு திராட்சை தோட்டம், நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று தான் ஏற்படுத்தினார். ஆனால் அவர்களும் என்ன கனி கொடுத்தார்கள்? கசப்பான கனியை கொடுத்தார்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் எப்பவுமே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிங்க பார்க்கலாம். 2-3 வசனங்கள்ல பேசுகிறார். ஆதரித்தேன். மாடு தன் எஜமானனையும் எவ்வளோ உணர்வோடு ஆண்டவர் பேசுகிறார். யாரும் சாட்சி கூப்பிடுறாரு, வானங்களே பூமியே சாட்சி கூப்பிடுறாரு பாருங்க. என் ஜனங்களை நான் வளர்த்தேன், ஆதரித்தேன். எவ்வளோ வேதனையோடு ஆண்டவர் பேசியிருப்பார்ல, அந்த வேதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா பாருங்க. அவ்வளோ வேதனையோடு பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களை நான் ஆதரித்தேன், நற்குல திராட்சை செடியாய் நான் அவர்களை பார்த்தேன், அப்படிதான் அவர்களை நட்டேன், அதுதான் தோட்டமாய் இருந்தது. எதுக்கு இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை? என் ஜனங்களுக்கு இல்லை. ஓசியாவில் வாசிக்கிறல, என் ஜனங்கள் என்னுடைய அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கர்த்தரை அறிகிற அறிவை அவர்கள் வெறுத்தார்கள். யாரும் வெறுத்தது? ஆசாரியர்களும் வெறுத்தார்கள் கர்த்தரை அறிகிற அறிவை. அப்போ கடவுளுடைய அந்த வேதனை, அந்த மன வேதனை எப்படி இருக்கு பாருங்க. அதே வேதனையோடு தான் இங்கே இயேசு பேசுகிறார். நீ திராட்சை செடி, நீ தான் நல்ல கனியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது சொல்கிறார், அந்த ஸ்லாக்கியத்தை நீ இழந்து போய்விட்டாய்,
இப்பொழுது நான் தான் மெய்யான திராட்சை செடி என்றார். அல்லேலூயா. புரியுது அந்த முதல் வசனமே? நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் திராட்சை செடியாக இருந்திருக்கணும், நீங்கள் தான் திராட்சை தோட்டமாக இருந்திருக்கணும், நல்ல கனிகளை கொடுத்து இருக்கணும். ஆனால் நீங்கள் தவற விட்டீர்கள். இப்பொழுது நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். அப்படின்னா எனக்கும் அவருக்கும் உறவு இருக்கிறது. நீங்கள் முதலாவது திராட்சை செடியாக இருந்தீர்கள், பிதா உங்கள் தோட்டக்காரராக இருந்தார். அவர் உங்களை பராமரித்தார், உங்களை நட்டார், தண்ணீர் ஊற்றினார், எல்லாம் பண்ணார், வேலி அடைத்தார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் அவர்? ஏசாயா புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி புஸ்தகம் வாசிக்கும் போதே வேலி அகற்றுவேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் உங்களை மேய்ந்து போடுவார்கள். அந்த வேதனையை பாருங்கள். அதே வேதனையோடு இயேசு கிறிஸ்து 11 அப்போஸ்தலரோடு பேசுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி, பிதா என் தோட்டக்காரர். இந்த உறவை பாருங்கள். 11 அப்போஸ்தலர் முன்பதாக அதை காட்டுகிறார். ஒரு உருவகமாக பேசி காட்டுகிறார். சாதாரணமான வார்த்தை அல்ல அது. அப்போ சீஷர்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? குத்தி இருக்கணும். நீ தான் திராட்சை செடி, நீ திராட்சை செடியாக இருந்திருக்கணும், திராட்சை தோட்டமாக இருந்திருக்கணும், கனிகளை கொடுத்துருக்கணும். 11 அப்போஸ்தலர்கள் முழு இஸ்ரவேலுக்கு பிரதிநிதியாக நின்றுட்டு இருக்காங்க. அங்கே இஸ்ரவேலை குறித்து தான் பேசுகிறார். ஆனால் யார் தான் பிரதிநிதியாக இருக்காங்க? 11 அப்போஸ்தலர். இப்போ யாருக்கு நடுவில் இருக்கணும்? 11 அப்போஸ்தலர். கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எப்படி மோசே நடுவாக நின்னாரோ 11 அப்போஸ்தலரும் போய் நிற்க வேண்டும். அதுதான் அவர் மேல் விழுந்த ஒரு பிரதான கடமை, ஒரு கட்டளை. தப்பிக்கவே முடியாது அவர்களாலே. அதனால தான் இவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறார். பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. அப்படின்னா என்ன உறவு இருக்கிறது? நான் பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நற்செயல்களை செய்தேன், நற்கிரைகளை செய்தேன், நற்கனிகளை கொடுத்திருக்கிறேன். ஒரு முறை இந்த பரிசேயர்கள் கல் எடுத்துகிட்டு வரும்போது கேட்பார், எந்த கிரையினாலே என்னை கல் எறிகிறீர்கள்? நான் நற்கிரைகளை செய்திருக்கேன், நீங்கள் எப்படி என்னை கல் எறிகிறீர்கள்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ செய்த கிரிகளை நாங்கள் சொல்லலை, உன்னை பிதாவோடு நீ ஒப்பிட்டு பேசுகிறாயே, நீ பிதாவு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாயே. இங்கே என்ன சொல்லுகிறாரு? அதையே காண்பிக்கிறார். நீங்கள் எப்படி திராட்சை தோட்டம், அவர் பிதா உங்களை பராமரிக்கிற தோட்டக்காரர் இருந்தது போல இப்பொழுது நான் திராட்சை செடி, அவர் என்னை பராமரிக்கிறார், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு தான் பிறகு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஏனில் கனி கொடாதிருக்க கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்போ அவர்கள் அறுத்து போட்டுட்டார், ஏற்கனவே அறுத்து போட்டுட்டார். அவர்களை, அதாவது இந்த இயேசு கிறிஸ்து இந்த 23ஆம் அதிகாரம் மத்தேயு நீங்கள் வாசிங்கன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு பேசிக்கிட்டு வருவார் நிறைய இடங்களில். அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 7 முறையாவது அந்த ஐயோன்னு பேசியிருப்பார். உங்களுக்கு ஐயோ அப்படின்னா என்ன? உங்களுக்கும் கடவுளுக்கும் உறவே இல்லாமல் போய்விட்டது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மோசமாகி விட்டது. அந்த அளவுக்கு கனி கொடுக்க வேண்டிய நீங்கள் கனி கொடுக்கவில்லை, கடவுளுக்கு விரோதமாய் மாறிவிட்டீர்கள். திரும்ப என்னமா அதை ஞாபகம் எடுத்துக்கிறார். எண்ணில் கனி கொடாதிருக்க கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். இப்போ இவங்க கிட்ட பேச வராரு. இதுதான் பழைய காலங்கள் நடந்திருக்கிறது. இப்பொழுது நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், பிதா தோட்டக்காராக இருக்கார். ஒருவேளை நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு எஜமானன், அவர் உங்களை சுத்தம் செய்வார். இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஏன் சுத்தமாக இருக்கிறீர்கள்? 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறார்கள், இயேசுடைய உபதேசத்தை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். அது அவருடைய சிந்தனையில் இருக்குது, அது ஒரு நோக்கமாக இருக்கணும், அந்த நோக்கத்தின்படி வாழணும். எனவே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு, அந்த சுத்தமாக இருக்கிற உங்களுக்கு ஒரு நெருக்கம் வேண்டும். அந்த நெருக்கம் வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை திரும்ப 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 பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 4ஆம் வசனத்திலிருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் 10ஆம் வசனம் வரைக்கும். நிலைத்திருங்கள், நிலைத்திருப்பில்லானால் நிலைத்திருங்கள். எத்தனை முறை பயன்படுத்துகிறார் பாருங்க. 4ஆம் வசனத்தில் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திராவிட்டால், 4ஆம் வசனத்திலே என்னில் நிலைத்திராவிட்டால் 2 முறை வருது பாருங்க. 5ஆம் வசனத்தில் பாருங்க, நிலைத்திருந்தால் ஒருவன். 6ஆம் வசனத்தில் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால். 7ஆம் வசனம் பாருங்க, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். 9ஆம் வசனம் பாருங்க,
அன்பில் நிலைத்திருங்கள். 10ஆம் வசனத்தில் பாருங்க, அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ ஒரு வார்த்தை திரும்ப 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 வருகிறது. அது சாத்தியக்கூறும் உள்ளதாக இருக்கு, சாத்தியக்கூறு அற்றதாகவும் இருக்கிறது. எதிர்மறையாகவும் பேசுகிறார், நேர்மறையாகவும் பேசுகிறார். நீங்கள் நிலைத்திராவிட்டால் நீங்கள் நிலைத்திருங்கள், நீங்கள் இப்படி செய்தால் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு பேசிட்டு வர்றார். இப்போ ஒரு முன்னுரை சொல்லிட்டார். என்ன முன்னுரை? நீங்கள் திராட்சை செடியாக இருந்திருக்கணும், ஆனால் நீங்கள் அந்த ஸ்லாக்கியத்தை இழந்துட்டீங்க. நானே திராட்சை செடின்றாரு, இப்போதான் என் தோட்டக்காரர், எங்களுடைய உறவு இருக்கிறது. இப்போ 11 அப்போஸ்தலர்கிட்ட பேசுகிறார். நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்டிருக்கீங்க. அவங்க கேட்டாங்க, விட்டுட்டாங்க, கீழ்ப்படியலை. நீங்கள் இப்பொழுது கேட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். என்றாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்ன செய்யணும்? அதை தான் 4ஆம் வசனத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்பொழுது யாருடைய உறவை பற்றி பேசுகிறாரு? தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு சொன்னார். ஏன் இந்த உறவு சொன்னார்னா, பழைய காலத்தில் அப்படி ஒரு உறவு இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்களுக்கும் பிதாவுக்கும் உறவு இருந்துச்சு. அவர்கள் தூக்கி எறியப்பட்டு விட்டார்கள். அவள் கனி கொடுக்கவில்லை, எவ்வளோ பாதுகாத்தாலும் கனி கொடுக்கவில்லை. எனக்கும் பிதாவுக்கும் இப்போ உறவு இருக்கிறது. அந்த உறவு மேன்மையான உறவு. அந்த உறவில் நீங்கள் நிலைக்க வேண்டுமில்லை, உங்களுக்கும் எனக்கும் உறவு வேண்டும். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு. ஏனென்றால் கிறிஸ்துவ இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் போக முடியாது. கிறிஸ்துவும் பிதாவையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவும் பரிசுத்தாவியனும் பிரிக்க முடியாது. பரிசுத்தாவியனும் உங்களுக்குள்ளே இருக்கார் என்றால் யாரும் உங்களுக்குள்ளே இருக்கார்? இயேசுவும் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு அந்த இதுவே மாற்றிட்டாங்க பாருங்க, அந்த ஒரு கான்செப்டே மாற்றியாச்சு. ஞானஸ்தானம் பெற்றீங்களா? முதல் கேள்வி கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க முதல் கேள்வி. ரட்சிக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தையே என்ன? ரட்சிக்கப்பட்ட என்ற வார்த்தை என்ன வார்த்தை? அது தமிழ் வார்த்தையா? அது எனக்கு தெரியுமே தமிழ் வார்த்தை மாதிரி. ரட்சிப்பு என்று சமஸ்கிருத வார்த்தை. அது நீ மீட்கப்பட்டாயா, நீ விடுதலை பெற்றாயா அப்படின்றதான் தமிழ் வார்த்தையில் வரணும். ரட்சிக்கப்பட்டாயா இல்லை, நீ மறுபடியும் பிறந்தாயா என்பதுதான் கேள்வியாக இருக்கணும். நீ மறுபடியும் பிறந்து இருக்கிறாயா? ஒரு கிறிஸ்தவனை பார்த்தா கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நீ மறுபடியும் பிறந்திருக்க. அடுத்த அவன் பிறந்துட்டானா அடுத்த கேள்வியே கிடையாது. நீ பரிசுத்தாவியை பெற்றாயா? பரிசுத்தாவி இல்லாமல் அவன் மறுபடியும் பிறக்க முடியாது. பரிசுத்தாவியின் பெறுதல் இல்லாமல் மறுபடியும் அவனால் பிறக்க முடியாது. வார்த்தையும் பரிசுத்தாவியும் பிரிக்க முடியாது. இயேசு சொல்றாருல, எனக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்படுவாய், பரிசுத்தாவியானுக்கு விரோதம் பேசினா வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிறாய். நீ வார்த்தையை எதிர்த்து நிற்கபடினாலே நீ மன்னிக்கப்படாத குற்றமாய் இருக்குது உனக்கு. பரிசுத்தாவியான வரும்பொழுது எதை பற்றி பேசுவார்? நான் பேசினதை பேசுவார். அவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் கிறிஸ்துவின் வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கும், கிறிஸ்துவின் குணாதிசயம் உங்களுக்குள்ளே இருக்கும். கிறிஸ்து வாழ்ந்தது போல வாழ்வீர்கள். ஏனென்றால் அவர் தானாக எதுவும் பேசுவதில்லை. ஏசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியில் நடத்துவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அது ஒரு பகுதி, இருக்கலாம், இல்லாமல் போகலாம். வாழ்க்கை முறை இல்லை என்றால் பரலோகமே கிடையாது, கடவுளோடு உள்ள உறவே கிடையாது. இந்த ஒரு போதனையெல்லாம் மாற்றிட்டாங்க. பரிசுத்தாவியை பெற்ற அபிஷேகம், ஏதாவது அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தால் பரலோகம் போயிடலாமா? வாழ்க்கை வேறு விதமாக இருந்துச்சுன்னா போயிடலாமா? போக முடியாது. இன்றைக்கி என்ன பாஷை பேசுகிறான்னு தெரியல. இன்றைக்கி டிவியில் உட்காந்து ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி பேசணுன்ட்டு. ஒரு அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க, என்னமோ லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குறது போல் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு. பவுல் சொல்லுகிறார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ புருஷனுக்கு ஏற்ற விளைவு நான் சிந்திக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார்னு தெரியாது. சபையில் வரும்பொழுது அவன் புரிந்து கொள்ளும்படி பாஷைகளை பேசாவிட்டால் உனக்கு எப்படி அவன் ஆமேன்னு சொல்வான்? உனக்கு எப்படி செவி கொடுப்பான்? அல்லேலூயா. இப்போ என்ன சொல்ல வருகிறார்? கடவுள், அதாவது ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவு எப்படி இருக்கணும், அந்த உறவை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்,
நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், அந்த நிலைத்திருப்பு என்பது என்னில் மாத்திரமல்ல, நீங்கள் ஆவியானவரோடும் பிதாவோடும் நிலைத்திருக்கிறீர்கள். இதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது படருது, கொடியானது செடியிலே இணைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாரம், செடியில் இருக்கிற சாரம் கொடிக்கு வராவிட்டால் கொடியானது படராது, கனி கொடுக்காது. அப்போ சாரம் எங்கே இருக்கணும்? செடியில் இருக்கணும். செடி யாரு? அவர் சொல்லிட்டார், நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி. அந்த உருவகமாக பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், படர்ந்து இருக்கக்கூடியவர்கள், கனி கொடுக்கக்கூடியவர்கள். அப்படியானால் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால் செடியில் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். செடியில் நாம் இணைக்கப்படாவிட்டால் அந்த சாரம் நமக்குள்ளே வராது. அல்லேலூயா. அப்ப அந்த சாரம் வந்தாதான் அவர் நடந்தது போல நாம் நடக்க முடியும். ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 யோவான் 2:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான்ல நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிட்டு வந்திருப்பார். யோவான் எழுதின அந்த நிருபங்கள்லாம் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்களா, நான் அவரோடு தான் நிலைச்சிருக்கிறேன், இதில் என்ன சந்தேகம் இருக்குது? நான் நிலைச்சு தானே இருக்கிறேன். அப்போ அடுத்த கேள்வி வருது இல்லை, அவரோடு நிலைத்து இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? அவர் நடந்தபடி. கொஞ்சம் உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க, நடக்கிறோமான்ட்டு. 1 மணி நேரமாவது நடக்கிறோமான்னு கேள்வி கேட்டு பாருங்க. நம்ம திரும்ப திரும்ப இந்த போதனைகளை பேசுவதற்கு காரணம் என்னன்னா, நாம மாறணும், அவரை போல வாழணும். அவருடைய விருப்பம் அதுதான். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்க, என்னை போல் ஆகுங்கள் சொல்றாரா இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கொரிந்தியருக்கு எழுதும் போது 2-3 தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்ன்றாரு. அவ்வளோ தைரியம் இருக்கு பாருங்க பவுலுக்கு, அவருக்கு. இப்போ எந்த அளவுக்கு நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம், அவர் நடந்தது போல நாம் நடக்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றதான். திரும்ப திரும்ப சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. இன்றைக்கு நாம் நன்றாய் வாழ்கிறோமா? ஒரு ராஜா சவப்பட்டி செஞ்சு வச்சிருந்தான் பாருங்க. அந்த கதை தெரியல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா கதை? தெரியலையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ராஜா தன்னுடைய ஆட்சியில் மிக சிறந்தவராக இருக்க, அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒரு குறையும் இல்லை அந்த மக்களுக்கு. பக்கத்தில் இருக்கிற நாட்டு அரசர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னையா அங்கே சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ராஜாவும் சந்தோஷமாக இருக்க, எப்படி அவரை போய் பார்க்கணுன்ட்டு ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறாங்களாம், வந்து பார்த்துட்டு போகிறாங்களாம். வந்து பார்க்கும்பொழுதுலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல விருந்து வைப்பார். விருந்து வச்சுட்டு கடைசியாக தன்னோட அறைக்கு கூட்டிகிட்டு போவார். அவங்கள அறைக்கு கூட்டிகிட்டு போனோடனே பக்கத்துலேயே ஒரு பெரிய சவப்பெட்டி இருக்குது. அந்த சவப்பெட்டியை பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என்ன அது சவப்பெட்டி? ராஜா சொல்வார், நான் காலைல ஏஞ்சோன்னே இந்த சவப்பெட்டி என்னை பார்த்து பேசும், இன்றைக்கி ஒரு நாள் முடியுதுன்னு சொல்லும். நான் உடனே என்ன பண்ணுவேன், இன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவேன், மக்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டேன், எனக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டேன். நான் நைட்டு படுக்கிற வரல அந்த சவப்பட்டி பார்ப்பேன், அது என்னை சொல்லிக்கிட்டே இருக்கு இன்றைக்கி நாள் முடியுதுன்ட்டு. நான் படுத்துருவேன், ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னா அந்த சவப்பட்டியில் என்னை வச்சுருங்கன்ட்டு. திரும்ப காலையில் எழுந்திருப்பேன், அந்த சவப்பட்டி சொல்லும் இன்றைக்கி ஒரு நாள் முடியுதுன்ட்டு. இதுதான் நம்முடைய நேரமும் அதுதான். சொல்ல முடியுமா, நான் இன்னொரு 10 ஆண்டுகள் நான் வாழ்வேன்? யாராவது சொல்ல முடியுமா? உங்களை நான் மாறு தட்டி சொல்ல முடியும், எஞ்ச தட்டி சொல்ல முடியுமா? நான் இன்னும் 10 ஆண்டுகள் வாழ்வேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன். அதனால தான் யாக்கோபு எழுதுவார், நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியல, இன்னைக்கு நீ போயிட்டு பெருமை பாராட்டிகிட்டு இருக்க, கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்லுவார் யாக்கோபு. அழகாக எழுதுவார், இயேசுவோடைய சகோதரர் அவர். நாளைக்கு நடக்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு நாம் எப்படி வாழணும் நமக்கு தெரியணும் இல்லை? அடுத்தவனுக்கு பிரயோஜனமாக வாழணும் இல்லை? அடுத்தவனுக்கு பிரயோஜனமாக வாழ்வதுன்னு அவருடைய விருப்பம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்தார், தனக்கே வாழலையே. அவர் தனக்காக வாழ்ந்தார்? இல்லவே இல்லையே. தன்னுடைய ஜனங்களுக்காக வாழ்ந்தார், போதித்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார்.
அப்போ ஒருவன் அவர் நிலைத்திருப்பார் என்றால் அவர் செய்தபடி செய்ய வேண்டும். அப்படி செய்வான் என்றால் அவர் நிலைத்திருக்கிறான் என்று சொல்ல முடியும். நீங்க ஏற்கனவே இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு இருப்பீங்க, இப்படி கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இதுதான் நம்ம உள்ள போய் நுழைஞ்சு பார்க்கறது, என்னதான் அவர் சொல்லி இருக்காரு நுழைஞ்சு பார்க்கறது. என்ன சொல்றாரு? எண்ணில் நிலைத்திருங்கள். அப்போ கொடி நீங்கள், திரும்ப உருவகமா பேசார், நீங்கள் எல்லாரும் கொடிகள், நான் திராட்சை செடி, நீங்கள் எண்ணில் ஒட்ட வைக்கப்படக்கூடாது, அதிலிருந்தே சாரம் வரணும். பவுல் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்வார்ல, அவர்கள் தான் ஒரிஜினல் என்னவா இருந்தாங்க. இன்னொரு உருவகமாக சொல்வார்ல, நீங்கள் வெட்டப்பட்டீர்கள், இவர்கள் ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்கள் நல்ல ஒலிவு மரமாக இருந்தீர்கள், வெட்டப்பட்டீர்கள், இவர்கள் காட்டு ஒலிவு மரமாக இருந்தார்கள். அங்கேருந்து வெட்டப்பட்டு எதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்காங்க? ஒரிஜினலே வெட்டி தள்ளிட்டாருன்னும் போது ஒட்ட வைக்கப்பட்டிருக்க நீ பெருமை பாராட்டாது. எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. ஒரிஜினலாக இருந்தவங்களே வெட்டிட்டாரு, நீ ஒட்ட வைக்கப்பட்டு நீ வளர்ந்து கொண்டு இருக்கிறாய், சாரம் உனக்குள்ள வருது, நீ பெருமை பாராட்டுவான்னு எவ்வளோ சீக்கிரத்தில் வெட்டப்பட்டு போவாய்ன்னு உனக்கே தெரியாது. நம்முடைய வாழ்க்கை கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பூமியில் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிருபையாய் நமக்கு இருக்கிறது. அந்த கிருபையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், கிருபையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும், அந்த கிருபையில வாழ வேண்டும். அப்படி என்றால் என்ன? அவருடைய போதனையில் வாழ்வது. கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது. அதனால தான் சொல்றார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, முடியாதுன்னு சொல்லலை. என்ன இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லலை, எதை வேணாலும் அவர் இல்லாமல் செஞ்சுட்டு போயினே இருப்போம். இந்த விஷயத்தில் அவரை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய கூடாது. அவர் இருந்து செய்ய வேண்டியது அவரை இருந்து தான் செய்ய முடியும், அவர் இல்லாமல் செய்ய முடியாது. இன்னைக்கு 2 வித ஊழியங்கள் நடக்கிறது. ஒன்று அவரோடு உறவில் இருக்க ஊழியம், இன்னும் ஒன்று அவரோடு உறவில் இல்லாத ஊழியம். ஊழியம் செய்கிறது உறவிலிருந்தும் ஊழியம் செய்யலாம், அவரோடு உறவில் இல்லாமலும் ஊழியம் செய்யலாம். 2 வித ஊழியத்தை ரொம்ப அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உற்று அவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய லைஃப்பை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னு வைங்க, கண்டுபிடிச்சிடலாம். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஆஹா, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், கடைசியில் அவர் கூப்பிட்டு சொல்வார், உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போயிட்டு வான்வார். இங்கே அற்புதம் நடக்கலாம், அடையாளம் நடக்கலாம், நடக்கலாம், நடக்காமல் போகலாம். உறவில் இருக்கிறோமா? அதுதான் போன வாரம் சொன்னோம், 9 வரங்கள் செயல்படுதோ இல்லையே கவலையே படாதீங்க. கனி செயல்படலைன்னா வருத்தப்படுங்க, மாறுங்க, மனம் திரும்புங்க, மறுபிறப்பின் வாழ்க்கை தொடங்குங்க. கனி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தவனே உன்னால் நேசிக்க முடியலன்னா கடவுளை நீ எங்கே நேசிக்க போகிற? அடுத்தவனோடு இருக்கக்கூடிய உறவே நல் உறவு இல்லைன்னா கடவுளோடு உறவு இருக்கிறதா? அப்படிப்பட்ட மாய்மாளர்களாக நாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கனி கொடுப்பீர்கள் அப்படின்னும் போது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சாரம் உங்களுக்குள்ளே விரும்பும் என்றால் நீங்கள் என்னையும் நேசிப்பீர்கள், மற்றவர்களையும் நேசிப்பீர்கள். அதுதான் இங்கே சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதனால தான் இந்த 2 வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும். அதுதான் முன்னுரை. அல்லேலூயா. தொடர்ந்து என்ன சொல்றார் பாருங்க, நானே திராட்சை செடி. திரும்ப வலியுறுத்துகிறார், நீங்கள் கொடிகள். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது அதோடைய உட்கருத்தை நாம் உள்வாங்கி கொள்ளணும். உள்வாங்கி கொள்ளணும் கஷ்டம். நானே திராட்சை செடி, திரும்ப சொல்கிறேன், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை எல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. பரலோகத்திற்கோ பிதாவுக்கோ பரிசுத்த ஆவியோட உறவு இவரை எல்லாமல் கிடைக்கவே கிடையாது. இவர் இல்லாமல் பரிசுத்த ஆவியான உறவு நமக்கு கிடைச்சிருமா? இவருடைய உறவு கிடைச்சாதான் அவருடைய உறவும். என்ன சொல்றார்? என்னை இல்லாமல் நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்போ வெளிப்படையாக பேசுகிறார். முதல்ல என்ன சொன்னார்? நான் செடி, நீங்கள் கொடிகள்ன்ட்டாரு. இப்போ 2வது என்ன சொல்கிறாரு? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். வெளிப்படையாக பேசுகிறாரு, உருவகமாக பேசலை. நீங்கள் என்னிலும் நான் உங்களை 11 அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார்,
நீங்கள் நான் இருந்த இடத்தை நிரப்ப வேண்டுமென்றால், அதன்படி நீங்கள் வாழ வேண்டுமென்றால் என்னில் நிலைத்திருங்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ ரொம்ப எளிமையாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது. பட் அந்த வாழ்க்கை முறை யோசிக்கும் போது கொஞ்சம் கடுமையாக இருக்கு நமக்கு. அவரில் நிலைத்து இருக்கணுமே, அவர் வாழ்ந்தது போல வாழணுமே, அவருக்காய் நாம் நிற்கணுமே. என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். அதற்காக தான் தன்னையே பலியாய் கொடுக்கும்படி பூமிக்கு வந்தார். தன்னை பலியாய் கொடுத்தார். தன்னை பலியாய் கொடுத்த தேவன் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு தேவன் அவர். இந்த தேவனோடு உள்ள உறவு நமக்கு இருக்கிறதா? இந்த தேவனோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தொடர்ந்து என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால், நெகட்டிவா பேசுறாரு. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் இருப்பான். கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். நியாய தீர்ப்பை முடிச்சிட்டாரு. ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? அக்கினி தான், முடிஞ்சு போயிடுச்சு. கடைசி அக்கினி தான் முடிச்சிடுறாரு. இங்கே இருந்தால் கனி கொடுப்பீர்கள், தொடர்ந்து கனி கொடுப்பீர்கள், என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அந்த அன்பை பற்றி தான் பேசிக்கிட்டு வர்றாரு. கொஞ்சம் வேகமாக போயிடலாம். 7ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்போம்? திரும்ப திரும்ப நமக்கு அந்த கேள்வி வரும். நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நாம் அவரில் நிலைத்திருந்தால் எதை பற்றி தான் கேட்போம்? அவருடைய நாமத்தின் மகிமைக்கு எது செய்யணும் அதை பற்றி தான் கேட்போம். வேறு எதுவும் கேட்டுட்டு உட்காந்து இருக்க மாட்டோம். இதை தனியாக எடுத்து பேச முடியாது. நீங்கள் அவரோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். உங்கள் பீரோவெல்லாம் நிரம்பி இருக்கும், உங்கள் பர்ஸெல்லாம் நிரம்பி இருக்கும், அதில் ஒரு குறையும் வராது. நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் சொல்ல வேண்டிய, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ எது நடக்கணுமோ நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் அந்த பாட்டை நான் பாடினேன். நல்ல ஒரு அந்த கடைசி சரணம் ஒன்று பாடினோம் பாருங்கள். அனாதை யாவதே இல்லை, ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாதர் போற்றியே பாதம் பணிவோம். அனாதி தேவன். அனாதி தேவன்னா அப்படின்ற வார்த்தையை சிலர் கண்டுபிடிக்க முடியல. என்றென்றும் விட்டு இருக்கவர், முடிவில்லாதவர். அனாதினவன்னு அவர் அனாதியாக இருக்காருன்னு நினச்சிக்க கூடாது. அனாதி தேவன் அடைக்கலமானார், அனாதை யாவதே இல்லை. அல்லேலூயா. நல்ல அழகாக எழுதிய சில பாடல்லாம் ரொம்ப வரிகள் அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். அதனால் அவருடைய தன்மை, நீங்கள் அவரின் தன்மையோடு இணைக்கப்பட்டு விட்டால் போதும். உங்களை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அதை செஞ்சுட்டு போங்க. கவலை தூக்கி குப்பை தொட்டில் போடுங்க. அதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33-34 வசனம். இதெல்லாம் மறக்கவே கூடாத வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எவைகளெல்லாம் எதை உடுப்போம், எதை உண்ணுவோம், எங்கே இருப்போம், எதை பார்ப்போம், எதை இது பண்ண, அதெல்லாம் போடுங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைய தினம் தன்னுடைய விலைக்க கவலைப்படட்டும், நீ கவலைப்படாத, போட்டாது அப்படின்ட்டு. எவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கார் பாருங்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் போதும். அந்த நிலைத்திருக்க வாழ்க்கை இருக்கும் என்றால் நீங்கள் எதை கேட்பீங்கோ? ராஜ்யத்தின் மகிமைக்காக கேட்பீங்க, அப்படியே ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக கேட்பீங்க. ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா, ஆண்டவரே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஜனங்க இன்னும் தாருன்னு தான் கேட்பேன், வேறு எதுவும் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும் எதுவுமே குறைவில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி தைச்சி வச்ச சட்டை இன்னும் போடாமல் இருக்கிறது அப்படியே தூக்கி மாட்டிட்டு வரோம். அதனால் எதுலையுமே குறையில்லை. இப்போவும் இல்லை, அப்போவும் இல்லை. கடவுளை நாம் சார்ந்து இருப்போம் என்றால் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், நம்முடைய விருப்பம் எல்லாம் அவரை சார்ந்து இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவரை அவரை விட்டு கொடுக்க கூடாது. அவரை சார்ந்து இருக்கணும். இருப்பீங்களா? நிலைச்சிருப்பீங்களா?
இப்போ நிலைத்திருக்கிறவன் சொல்லுகிறவன் யார் வாழ்ந்தது போல வாழணும்? அவர் வாழ்ந்தது போல. உபத்திரம் வருமா? பிரச்சனை வருமா? நீங்கள் செஞ்சதை செய்யலைன்னு சொல்லுவாங்களா? செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்களா? அப்போ கோவம் வருமா உங்களுக்கு? வரக்கூடாது. வந்துச்சுன்னா பாக்கியவான்லாம் இருக்க முடியாது. வரலன்னா தான் பாக்கியவான்லாம் இருப்போம். நீங்கள் செய்ததை செய்யவில்லை என்று சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கோபம் வரலன்னு தான். அது எப்படி என்ன சொல்லலான்னா முடிஞ்சு போயிடுச்சு. வரிஞ்சு கட்டிட்டு போனீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அவர் நடந்தது போல. அவர் செஞ்சதை செய்யலைன்னு சொன்னாங்க, செய்யாததை செஞ்சேன்னு சொன்னாங்க. எவ்வளோ பொய் குற்றச்சாட்டுகள்லாம் கொண்டு போனாங்க. பிளாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க, அண்ணா காய்ப்பா 2 பிரதான ஆசாரியத்தை கொண்டு போனாங்க, ஏரோது ராஜா கிட்ட கொண்டு போனாங்களா இல்லையா? எத்தனை முறை இயேசுவை கல்லெறிய கொண்டு எடுத்தாங்க தெரியுமா? நமக்கு ஒரு 3 தடவை சொல்லியிருக்கு. 3 தடவை 2 தடவை சொல்லியிருக்கு. பல முறை கல்லெறிய. எப்போத்துலேருந்து அவருக்கு உபத்திரம் ஆரம்பிச்சுது? என்னைக்கு பிறந்தாரோ அன்னையிலேருந்து உபத்திரம் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கே வெட்டி போடணுன்னு நினச்சிட்டான் ஏரோது ராஜா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படி தான். ஆனால் ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் என்ன? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், சூழ்நிலை மாற்றுகிறவர். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அந்த கடைசியாக பேசக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியம். நீங்கள் மிகுந்த 8ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷலாக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஸ்டெப்பாக வராரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது. உருவகமாக பேசினார், வார்த்தையாக நேரடியாக பேசுகிறாரு. இப்போ அடுத்த இதுக்கு ஒரு அதான் முதன்மையானது என்ன வராரு? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இதை விட சிம்பிளாக சொல்லணுமா? இந்த பகுதி புரியுதுங்களா? எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிக்கிறார்? இப்போ நம்ம தலை கீழே வாசிக்கணும். இதை எப்படி வாசிக்கணும்? நீங்கள் அவரில் அன்பாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்றால் நீங்கள் அவரில் அன்பாய் இருக்கீர்கள் என்று உணர்ந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை. அப்படி நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் திராட்சை செடியாக இருப்பீர்கள். நீங்கள் திராட்சை செடியாக இருப்பீர்கள் என்றால் அவர் திராட்சை தோட்டக்காரராக இருப்பார். புரிஞ்சிச்சா? இப்போ சொன்னது நான் அப்படியே ரிவர்ஸில் சொன்னேன். இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு வரணும், ஒரு கொழுந்து விட்டு எரியணும் ஏதாவது நமக்குள்ள. எப்படி எரியுதுன்னு தெரியல. இதை வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கார் பாருங்கள். இவ்வளோத்தையும் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரல. நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 லைனு தான். அதுவும் நேற்றுக்கு நைட்டு உட்காந்து எழுதினேன். இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது பாருங்கள். இது எதுவுமே என்னுடைய வார்த்தைகள் அல்ல. என்ன அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே சொல்லியிருக்க. நாம் செய்ய வேண்டியது, நாம் அவரில் அன்பாய் இருக்கிறோமா? நாம் அவரில் அன்பாய் இருந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரை போல வாழ்வது. அவரை போல வாழ்வோம் என்றால் நாம் அவரில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை விளங்க பண்ணுகிறோம். அப்போ அன்பாய் இருக்கிறோம் என்பதை விளங்க பண்ணுவது மக்கள் மத்தியிலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கனி கொடுப்போம் என்றால் நமக்கு தோட்டக்காரர் அவர் தான். நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சிச்சிங்களா? இது கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறோம். இந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு நாள்லையும் ஒரு மணி நேரத்துலையும் பேசி முடிக்கலாம். புரியாது நமக்கு. என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னு புரியல. ஏன்னா அடுத்தது வருதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டு வர்றார். அவங்ககிட்ட பேசுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லும்பொழுது ஒரு நெருக்கமான உறவை காட்டுகிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே.
கொஞ்சம் உணருங்க. இதெல்லாம் இது சாதாரணமான போதனைகள், இயேசுடைய போதனைகள் சாதாரணமான போதனைகள். இப்படி பேசுறதுனால எனக்கு எதுவும் பெருமை கிடையாது. ஏன்னா அவர் எழுதி வச்சதை பேசுகிறேன். என் வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்லாம் கிடையாது. அவர் என்ன எழுதி வைத்திருக்கா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தை, இலுமினேஷன் அப்படின்னு வெளிச்சத்தை கொடுக்கிறார். வசனத்துள்ள வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன், இதுதான் வெளிச்சம் அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் ஒருமித்த அந்த வெளிச்சத்தில் நடக்கணும், அவ்வளோதான். வசனமே நமக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் வாழ்வோம் என்றால் வாயை மூட வேண்டிய இடத்துல வாயை மூடுவோம். நான் திரும்ப சொல்லுங்க, வெளிச்சத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் வாய் எங்கே மூடணுமோ அங்கே மூடி இருக்கணும், வாய் எங்கே திறக்கணுமோ அங்கே திறக்கணும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எது வரைக்கும் இருப்பார்? முடிவே இல்லை. நோ எண்ட், முடிவே கிடையாது. இங்கே சரீரத்திற்கு தான் முடிவு, ஆவிக்கு ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது. நாம் வாழ்கிறது ஒரு வாடகை இடம், வாடகை சரீரத்தில் குடியிருக்கிறோம். மனுஷன் என்பது உள்ளான மனுஷன், அவன் தான் ஆவி ஆத்மா உடையவன். நாம் இந்த சரீரம் வாடகையில் குடியிருக்கிறோம். சிலர்லாம் சொந்த வீடு நினச்சிட்டு இருப்பீங்க. எதுவும் நமக்கு சொந்த வீடே கிடையாது. எது சொந்தம்? என்னதான் இருந்தாலும் சொந்தம் வருமா? நான் கேட்குறேன், உங்கள் அழகு உங்களுக்கு சொந்தமாக இருக்குதா? 10 வயசில் ஒரு அழகு இருக்குது, 20 வயசில் திரும்ப மாறுது, 40 வயசில் கொஞ்சம் மாறுது. அழகில் அழகு எதுனா 70 வயசுக்கு மேலே தான். லேலூயா, அதுதான் ஒரிஜினல் அழகு. உங்களை நீங்களே வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுறீங்க பாருங்க. எதுவுமே சொந்தம் இல்லை. நம்முடைய பலன் நமக்கு சொந்தமா? எவ்வளோ காலம் அந்த பலன் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 40 வயசுலேயே போயிடுது, புட்டுக்கிறாங்க, நடக்க முடியலன்றாங்க, அதை செய்ய முடியலன்றாங்க, இதை செய்ய முடியலன்றாங்க. எதுவுமே சொந்தம் இல்லை. ஒன்றே ஒன்று தான், இயேசுவை தவிர இந்த பூமியில் எதுவும் நமக்கு. எனவே அவருக்காக நிற்போம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வருஷத்து ஆரம்பத்தில் இல்லை, நான் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் தீர்மானம் பண்ணுங்கன்ற. தீர்மானம் என்பது ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்கள். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா அவருடைய போதனை சரியாக நம்ம பார்க்குறோம். அவருடைய போதனை வாழும்படிக்கு நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோம். அல்லேலூயா. வருகிற நாட்கள்லாம் சும்மா நின்றுட்டெல்லாம் போகக்கூடாது, ஏதாவது செய்யணும். நீங்களும் கடவுளுக்காக எதையாவது சாதிக்கணும், செய்யணும். எனக்கெல்லாம் ஆசை என்னென்னா, அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும் இல்லை, ஒரே ஒரு அற்புதம் நடக்கணும், ஜனங்கள் மாறணும், ரட்சிக்கப்படணும். அதை விட கிரேட் மிராக்கிள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கிரேட்டஸ்ட் மிராக்கிள். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார், வருகிற நாட்களில் செய்வார் அதை. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாமே. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. பிதாவே, நாங்கள் மெய் துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன். உடைய வசனங்கள், உடைய வார்த்தைகள் மிக ஆச்சரியமானவைகள், மிக அற்புதமானவைகள். அவைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு பலனை கொடுக்கிறது, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, அது எங்களை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடந்தது போல நாங்களும் நடக்க வேண்டுமே, நீர் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த காலையில் குடும்பமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் குடும்பமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த போதனையிலே நாங்கள் நிலை நிற்கணும். இந்த போதனையில் நிலைத்திருப்பதே உம்மிடத்தில் அன்பு கூறுவதல்லவா? உம்மிடத்திலே நாங்கள் தொடர்ந்து அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாம மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். ராஜா, சபையார அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா சூழ்நிலையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் நல்ல சுகம் உண்டாயிருக்கட்டும். சுகத்தை கட்டளையிடுகிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க. கொடுத்த காணிக்கை தசமாக எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், நீர் அப்படியே செய்வீராக. உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.